என்ன சைமன் பார்த்து அவன் நிலைமையா? சைமன் சாதாரண சாவு ரொம்ப கொடூரமா அப்படி ரொம்ப கொடூரமா என்னமோ ஒரு துரோகம் பண்ண அறுத்தந்துருன்னு சொன்னேன் அவன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? துரோகமா? என்ன ரவி, அதான் நம்ம இப்போ செய்ய போறோம்ல. கட். ஆக்ஷன். என்னடா நம்ம இங்கே இருக்கிற வீட்டில் தான் ஒவ்வொரு சாராயம் குடிக்கும். கூட்டிகிட்டு போவோம். மணி என்ன? 12:30. 12:30 ஆயிடுச்சா? ஒரு நேரத்தில் சாராயம் குடிக்கிறேன். ஓகே ஓகே. திரும்ப தம்பி நீங்க டேய் வினோத் வா. சொல்லுங்கண்ணா. எனக்கு இப்போ போர் அடிக்குது, உன்னை அடிக்கணும். ஏன்னா பாரு எழுத்து பேசுவேன். ஓ உன்னெல்லாம் தேவையோட அடிக்கணுமா? டேய் விட்றா, சின்ன பையனை போயிட்டு இவ்வளோ ஒரு சப்பை. டேய் சப்ப, இனிமேல் எனக்கு போர் அடிக்கும்போது நான் உன்னை அடிப்பேன். இங்கே இருக்கிற எல்லாரும் அடிப்பாங்க, நீ வாங்க சரியா? டேய் போ, போய் எல்லாரும் அடி வாங்கிடும். ஐயோ யாரும் இல்லையே. சரி போய் முட்டு. நீ முட்டையா நான் முட்டை வைக்கிறேன். சப்பா போ, தேய்ச்சி பழிக்க போடா. கட் பண்ணி எனக்கு சேர்த்து காசு கொடுறா. ஓப்பன்
ஏமாமே டெய்லி என் கூட வந்தாலே அம்மா அப்பா திட்ட மாட்டாங்க. அதெல்லாம் இருந்தா முடிஞ்சு. ஏட்டா டெய்லி அந்த வந்து தோக்கிறதுக்கு என்கிட்ட மொத்த காசையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. காசு மரியாதை இருக்கும். சரி வரட்டா, பார்ப்போம். ஏமாமே நம்ம காசு வாங்கிட்டு நம்மள்கிட்டே வாய் பேசுவாங்க. வாய் அதிகமாகிடுச்சு மாமே. வாய் மட்டும் அதிகமாக இல்லை மாமே, காசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. விடுமாமே மாட்டாமலாம் போயிடுவான். அத்தான் சொல்லிடுவோம். சோகமே போ. போகமா அப்படியே தண்ணிக்கே தெரிய மாதிரி. ஏய் வினோ, கத்தியா உனக்கு எத்தனை நாள் சொல்லுவேன்? நான் திரும்ப சொன்னா பிடிக்காம. கண்ணை ரொம்ப நேரம் தூக்க முடியும், கை வலிக்கும். கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுரா. நீங்க மறக்க மாட்டல, போய் மருந்து கொடுப்போம். என்னடா விளாட ஆரம்பிச்சிட்டிங்களா? தோக்க தான் போறீங்க. சரி எனக்கு போடு. சேரலாம் இல்லையா? டியூக்கன் விளாண்டுருக்கீங்க. போடு. முடிஞ்சு அப்புறம் எடுங்க. காசையும் எடுங்க. இன்னொரு ஆட்டம் அது. இன்னொரு ஆட்டம் வேலை இருக்குடா. போகணும்ல. பயமா ஒரு தடவை தான் ஜெயிக்க முடியுமா உன்னால? ஏன் இவ்வளோ நாள் ஜெயிச்சதுன்னா அப்போ இன்னொரு தடவை போடு. இனியும் ஜெயிச்சுக்காது. போடா போகிறேன். என்ன இருச்சு பயமா? ஹேய் பயமா? மொத்த காசுல போகிறேன்டா. பேச்சு மாறக்கூடாதுடா. ஹேய் வாடி மூட்டை போடுறா. மச்சா ஆடு மாட்டிக்கிச்சு. சொல்லிடுறா போகிறேன். மச்சா மிக முடிஞ்சாடா.
மச்சான் டிக்குடா. சூப்பரா. டேய் காசு எடு என்ன இவ்வளோ நாள் நான் தான் ஜெயிச்சேன். மச்சான் பேசி கிடையாது மச்சான், நீ சொன்ன வாக்கை காப்பாத்து மச்சான். போட்ட பெட்டு அவ்வளோதான் ஜெயிச்சேன். இவ்வளோ நாள் பேச்சு இல்லை, இப்ப ஜெயிச்சது யாரா தான் பேச்சு. வா மச்சான் கிளம்பும். பேசிட்டு என்ன மச்சான், வா மச்சான். ஏய் இன்னொன்று போடலாம்டா. இங்கே டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பும். சும்மா பார்த்துட்டு வரதா இருந்தா போறாங்க. அடே வேற என்ன ஆச்சு? ஏய் சங்கரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே, பண்ணிடலாம். மாட்டேன்னா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? நம்மளாம் சேர்ந்து சைமனை போட பிளான் போட்டோம். சரி பார்த்து பண்ணு, புதுசாக வேற வந்திருக்கிற. சரி ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். சரி நான் ஆள் யாரோ வர மாதிரி அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி. நல்லா பேசியிருக்காங்க. ஆமாண்ணா. சங்கரே இதோ அண்ணன் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டீங்களா? I montando rokojwnaty imię Honda Resita. Stop. நம்ம விஷயமா இருக்கணும். பார்த்த மாதிரி இல்லை. கிராமிக்ஸாக இருக்கும். மன்னிச்சிருந்த ஒரே ஒரு டைம் மட்டும் மன்னிச்சுட்டு ஏய் வினோத் தெரிஞ்சு பேச காலை பிடிச்சவனு வேணாம் விட்டுனேன். இதெல்லாம் இந்த வேற வேக அந்த பருப்புலாம் நீ தெரிஞ்சு பேசல. தெரியாம என்ன உன்கிட்ட தெரிஞ்சு பேசியிருப்பாங்க. அவங்க மட்டும் யாரும் சொல்லுவாங்க. நான் வேணாண்ணே, யாருமே என்கிட்ட பேசுங்க. யாருமே பேசுங்க. சொல் ப்ரோ அவரை உள்ள போக சொல்லுங்க. டேய் வினோத் டேய் நான் வேணாண்ணே, ஒரே டைம் வேணாண்ணே. உனக்கு நான் சோறு பணம் கொடுத்து எப்படி விசுவாசமா இருந்திருக்கும். தெரியாம பேசுனேன். ஆனா நீ இல்லை உன என்ன பண்ணலாம்? சரி சொல்லு யாரு யார்கிட்ட பேசுனேன்? யார்கிட்ட பேசுனேன் ப்ரோ சொல்றா. இந்த மாதிரி வாசு நம்மளுக்கு ஒரு நாள் சைமானத்தை பிடிக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளால முடியல. அது என்ன பண்ணுறது, நம்மளும் அவனுக்கெல்லாம் செய்ய தான் செய்கிறோம். இருந்தாலும் அவன் அப்படியே இருக்கான்ல. அவனுக்கு மட்டும் நம்ம அவன் இடத்த பிடிக்க ஆசைப்படுற தெரிஞ்சது நம்மளை அறுத்தறிஞ்சிடும். சங்கர் நடந்ததை பார்த்தில? ஏய் அதை என்ன நான் கொடுத்துற சைமன் ஒரு கொடுக்குறோம்ண்ணா. அதனால தான் சொல்கிறேன், நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னது? அவனை போட்டுடலாம். ஏய் என்ன சொல்கிற? சங்கர் நடந்ததை பார்த்தே இல்லை, கொஞ்சம் போய் தான் நம்ம பேர் ஆல்ரெடி இருப்போம். இல்லைடா எனக்கு இன்னும் அது சரியாக இருக்கும். நீ இதில் வேற அவனை போடணும்னு வேறு சொல்கிற. நம்ம போட வேணாம்டா, வேற யாராவது வச்சு போட வச்சுருவோம். வேறு யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், நாளை போய் பார்ப்போம், அவன் முடிச்சிடுவான். இல்லை ரவி, எனக்கு இன்னும் அது சரியாகும்னு தோன்றேன். முடிச்சிடுவான், நாளை போய் அதான் நீ சொல்கிற, அதனால நான் வரேன். பார்ப்போம். பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துருவேன் சொல்லி அவங்க நோட்டில் எழுதியிருந்தாங்க. ஜான்வரியில் போனாங்க. இல்லை நான் வந்து டிசம்பரில் போனேன். தாத்தா தான் ஜான்வரியில் போனேன்.
நீ பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு பசங்க யாராவது பசங்களும் உன்ன மாதிரி இல்லைடா, எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி எனக்கு தெரியும், எல்லாரும் ஸ்கெட்ச் போட்டு நீ பண்ணாலும் பரவாயில்ல, 2 பசங்க போதும். யார் அடிக்கணும்? இது முக்கியமான கலப்பை தந்துடுறேன். சரி சரி யாரு? எனக்கு எதுக்கு? நான் பசங்க பிடிச்சி எனக்கு காசு கூட கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. காசுலாம் பண்ணிக்கலாம், புது பசங்களா யாருன்னே தெரியுமா? இந்த காசுக்கு சோத்துக்கு வேலை வைப்பானுங்கள, அந்த மாதிரி பசங்களாம் இருக்கு. அவனுக்கு தான் தீயா வேலை வைப்பானுங்க. சரி பார்த்து சொல்கிறேன். சரி பார்த்துட்டு கால் பண்ணு. சரி என்னடா ஆடுறா நீ? நீ கூட இங்கே கூட இந்த ஊரா நீ? இந்த ஊர் தானே. லோக்கல் தானே. இங்கே தானே இருக்கேன். யாருமே கண்டுக்கலான்னு நீ தானே பார்த்தேன். அதை 3 மாதமாக இங்கே தானே இருக்கேன். ஒருத்தர் சாப்பாடுக்குலாம் என்ன இப்படி இருக்கு? சாப்பாடுக்கு என்ன பண்ணுறேன்? சாப்பாடு கிடைக்கிற பண்ணி இங்கே பார்க்குறேன். ஏன் அம்மா அப்பா இங்கே ஏதோ உன் கண்ணு பட்டனால இப்போ ஏதோ உயிரோட தெரியுது. சாப்பிடு சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு உட்காந்து எழுந்திரிச்சு போ சரியா? ஏன் மனசில் உட்காந்து போ. எல்லாம் மறக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன பார்த்துக்க வரேன். புது பசங்களா யாருன்னே தெரியுமா? இந்த காசுக்கு சோத்துக்கு வேலை வைப்பானுங்கள, அந்த மாதிரி பசங்களாம் இருக்கு. அவனுக்கு தான் தீயா வேலை வைப்பானுங்க. ஏ தம்பி டேய் உனக்கு வேலை இருக்குது பண்ணுறியா? என்ன வேலை? ஒன்றும் இல்லை, உனக்கு போடுறதுக்கு நல்ல துணி, 3 வேளை சாப்பாடு, கை நிறையா காசு கொடுக்குறேன். பண்ணுவியா? என்ன வேலை இருந்தாலும் பண்ணிடுவியா?
வேலையாக இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் பண்ணுவியா? கொலை பண்ண சொன்னாலும் பண்ணிடலாம். ஆமாண்டா, கொலை தான். பண்ணுவியா? பண்ணலாம். இந்த மனுஷ ஜென்மங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குங்கண்ணா. 3 மாதமாக இங்கே தான் இருக்கேன். ஒத்த நாய் என்னை கண்டுக்கல. உங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம். இந்த மனுஷ ஜென்மங்களை பிடிக்கவே இல்லைண்ணா. பண்ணிடலாண்ணா. கொலை தானே பண்ணிடலாண்ணா. இல்லைண்ணா சொல்கிற சரி, எப்படின்னு பார்க்குறேன் நான். சரி, நான் வரேன். சரியா, இங்கே இரு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாஸ். போ போ போ. அப்படியா? நீ கட் பண்ணிக்க. நீ போ. கார்த்தி நீ போ, பின்னாடி போ. ஏய், நான் ஃபாலோ பண்ணுறியா? இல்லையா? இல்லையா? அப்புறம் நான் ஃபோன் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன். அதெல்லாம் இல்லை. அப்புறம் இங்கே நீ என்ன இங்கே வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அம்மா வந்தேன். கண்டினியூ. காசு கீசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், கேட்டேன். சரி, ஏதோ சொல்லுங்க, நானும் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன்? ஓ, காசு கீசுன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, இதனாலும் பண்ணுறேன். எதுனாலும் பண்ணிடுவியா? ம், பண்ணலாம். சி கிளம்பு. கூட கூட தலை என்னடா பண்ணுவேன். தலை கண்டிப்பாக பண்ணுவேன். என்னென்ன பண்ணிடுவியாடா? பண்ணலாமே. கொலை செய்ய சொன்னா பண்ணிடுவியா? வேலைக்கிலே போ. என்ன சொன்ன நானுமோ? இப்போ என்ன பண்ண சொன்னே, பயப்படுறியா? எவ்வளோ தருவீங்க? எவ்வளோ வேணும்? எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு காசு தரணும். நீ எதிர்பார்க்காத மேலே தருவேன். பண்ணுவியா? பண்ணலாம். சரி, சொல்கிறேன். நம்ப முடியல. பார்க்குறேன். அவனா நம்ப முடியலையே. நம்புங்க தலை, பண்ணுவோம். காசுனா எது வேணாலும் பண்ணுவோம். சரி, நீ வெயிட் பண்ண, வரேன். கட். ஏய், நீ வாடா. அப்புறம் வா. என்ன சைமன், பார்த்தே அவன் நிலைமையா? சைமன், நீ சாதாரணமாக சாவக்கூடாது. உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படி? ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்னமோ உனக்கு துரோகம் பண்ண அறுத்தஞ்சிருன்னு சொன்னேன் அவன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? துரோகமா? என்ன ரவி, அதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம்ல. ஏடா பண்றீங்க? அந்த பொண்ணுடா. யார பொண்ணு எங்களுக்கு தெரியும்டா. இவர் பிளான் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம போட போகிறது ரவியும் வாசுகியும். எவ்வளோ காசு தருவீங்க? நிறையா பிளானை மட்டும் சேமன் ஆள் இருக்காரு. அவங்கெல்லாம் யாரு? சொல்கிறது மட்டுக்கு அவங்க தேவையான விஷயம். நான் சேமன் கருத்தில் கத்தி வச்சிருப்பேன். நீங்கள் ரவி வாசு கருத்தில் கத்தி வச்சிருப்பீங்க. நான் ஒரு சிக்னல் கொடுப்பேன். அப்போ நீங்கள் அடுத்தா போகும். என்னண்ணா 2 பேரும் பண்ணிடுவீங்கல்ல? ஏய் நிஜாம், ஏடா இது? நான் சேமன் சொல்லுவான். அவன் தானே எல்லாம் பண்ணான். விட்டுறேன். இங்கே பாருனே, நான் அப்பயே அவன்கிட்ட சொன்னனே, இன்னெல்லாம் இது பண்ணாதானே. அவன் தான்
நான் கேட்கிறேனே உன்னோட பிசினஸ்லாம் கெடுத்தது அவன் தானே. டேய் பண்ணலாம் பணம் ஆனா என்ன சொல்லி போய் சொல்றானே உன் பணத்தை அடிச்சது அவன் தானே. சரி வேணா பெரிய புடிங்காங்க. இல்லனே நான் உன்னோட பிசினஸ் டீல்லாம் கெடுத்தது அவன் தானே. எல்லாத்தையும் பண்ணது அவன் தானே. டேய் பாடுங்களா, தனக்கு முன்னாடி தெரியும்டா உங்க மேல ஒரு டவுட் இருந்துச்சு. சரி நான் அவரை பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இல்லனே ஆனா என் பிசினஸ் பார்த்துக்கிட்டே போய் என்னை போடுறதுக்கு ஐடியா கேட்டுறீங்க பார்த்தீங்களா? என்னது பிசினஸ் பார்ட்னரா? ஏய் நானும் இன்னும் ரொம்ப வருஷமா பிசினஸ் பார்ட்னர்ஸ்டா. எனக்கு ஒரு கால் இருந்துச்சு தெரியுமா? யார் கூப்பிட்டானே? சைமன் தான் கூப்பிட்டான். அன்னைக்கு நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டாங்க. காலிக்கிலே வாசிங்க. டேய் தரடா. என்ன பாக்குற? உன்னை பார்த்தா நான் பயம் இல்ல. அப்படியே அவரை காமிச்சிருக்கேன். நல்லா அவரை காமிச்சிருக்கேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அடிச்சான். நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கட். எங்க இருக்கு? போதுயா. இப்போ கூட்டத்தில் ஆடு கம்மியாக இருக்கு. என்ன பண்றது? நாளைக்கு நாள் ஆடு வாங்கிட்டு தான் இருக்கு. இது ரெண்டு புது பசங்க என்ன பண்ணுறது? என்ன பண்றது? ஏன்டா? வேண்டாண்ணா உனக்கே நல்லா தெரியும் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியும். அவங்க மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி தான் நடக்க முக்கியம். பாரணி சாமி அவங்க போய் தட்டினாங்க இல்லைன்னா பெரிய தவிர தாய் நம்மளை கொண்டு வந்து நிற்பானுங்க. சரியா? நீ சொல்கிறது கரெக்டு தான். இதில் இந்த பசங்க சேதாரமா இருக்கிற நான் டாப்பு எனக்கு பேர் அவ்வளோதான். சரி பார்த்துக்கலாம். டேய் என்ன பேமெண்ட்டு எண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கு. தேங்க்ஸ் கதா. கரெக்டாக இருக்கிறது வரோம். பிடிச்சி போய் ஆகணும். வாழ்க்கை நல்லா போதும் உனக்கு. ஏன் அவன் நல்லா போலையா? போலன்னு இல்லை, உனக்கு ஒரு பிஸ்னஸ் பசங்க எப்படி போயிட்டே இருக்கீங்க அதை சொன்னேன். சரி நான் போகிறேன். வேற என்ன ஒன்றும் இல்லை, என் காசு எனக்கு வேணும். பேமெண்ட் என்னோட வேலை இருக்கு. இந்த காசு இந்த காசா? ஏன் காசுடா? உன் காசுனா நீ கிடந்து கொடுக்கணுமா? டேய் இன்னும் விளையாடுறியா? அவன் விளையாடலையே. என் காசு எப்படிடா வச்சுப்ப? டேய் உனக்கு என்ன வேலை தரணும், எப்போ காசு தரணும், எவ்வளோ தரணும், இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ யாரெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? டேய் மயிறு, ஏன் காசு கொடுத்து அப்புறம் நீ டைம் கொடுப்ப? உனக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு. டேய் பாடி, ஏன்டே வேலை கட்டுறியா? நீக்குள்ள உன் பவரும் அதிகாரம் எல்லாத்தையும் எடுத்து காட்டவா? நல்ல காமெடி தான். ரைட் நீ தாண்டேன் பார்ப்போம்டா. ஏப்பா ஏ வினோ,
யாருன்னு பாரு. இங்க பாருடா, நான் போறேன்னு சொல்லிட்டு வீராப்பா போனவர் வந்திருக்காரு. என்னப்பா என் பவர் எடுத்துட்டு போந்துருக்கியா? பாருங்க சார், பாருங்க. இங்க பாரு நிஜாமு, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு எனக்கு கீழே மூடிக்கிட்டு வேலை செய்கிறான் தான் இரு. இல்லை எனக்கு உன் பவர் தான் வேணும், உனக்கு வர அமௌண்ட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு தெரிஞ்ச உன்னை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சரியாக உனக்கு 12 மணி வரை டைம் தரேன், அதுக்குள்ளே முடிய கரெக்டாக சொல்லிடு. இல்லை அப்படி இப்படின்னு யோசிச்சு ஏதாச்சும் உட்காந்துருந்து நான் 11:59 நான் அறுத்து போட்டுருவேன். யோசி, எனக்கு பசிக்கிறது, நான் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன். டேய் வினோ, நல்லா பாரு. என்ன இல்லை, நீ திருந்த மாட்ட. அறுபட்டு நீ திருந்தல சொல்லணுமா? போடா போடா, எடுத்துட்டா போ. வந்து சேர்றான் பாரு எனக்கு. ஒழுங்கா கத்தி கூட பிடிக்க தெரியாதானா என்னை போறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நேரம்டா. உனக்கெல்லாம் ஒவ்வொரு தடையும் சொல்லணுங்களா? நீ சொல்றது கரெக்டு தான். எனக்கான கத்தி கரெக்டாக பிடிக்க தெரியாம இருக்கலாம், ஆனால் இவன் கரெக்டாக பிடிச்சிருக்காங்கல்ல. டேய் வினோ, அறுத்துருவேன்டா. டேய் பாரு, கத்தி என் கையில் இருக்கு, அறுக்கணும்னா நான் தான் இருக்கணும். உலர வினோ ஏடா பண்ணிட்டு கூடாதுங்க. நான் வேலை செய்யேன். குமார் நான் வாரீங்களா? தேவை அவரோட காசு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தேவையான விஷயம் அவனை பார்க்கணும். சரி, நான் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? உன் கையை எப்படி பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அப்படி சும்மா விட்டுருவாங்க. இல்லைன்னா டக்கு பண்ணிடுவாங்க. சரி, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அதே மாதிரி அது ஃபியூச்சர் வந்து அப்படி வைக்கும்போது கட்டிக்கலாம். கண்டிப்பாக உன்னை கூப்பிடுவோம். கூப்பிடும்போது என்ன பண்ணுறான், கத்தி வச்சு அவனை போட்டு சரிண்ணா, நான் போட்டுறேன். காசு போட்டு காசு தானே, எந்த காசு எங்கேயோ போகிறேன். ஓகே, வரேன். பார்ப்போம். அப்படியே ரவி வாசி படம் ஒத்துக்கிட்டேன்னு பார்க்குறியா? எப்படியா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு கொண்டு தான் ஆகணும். நீயே அந்த பிளானை ஈஸியாக போட்டு என்கிட்ட போட்டுட்ட, எனக்கு அது ஈஸியாக போச்சு. அப்புறம் பாலும் ரிச்சோடு வரும்போதும் அதே மாதிரி நீ எனக்கு பிளானை ஈஸியாக போட்டு கொடுத்துட்ட. இப்போ வினோவும் கருத்தில் வச்சு வைக்கும் போது எனக்கும் ஈஸியாகி போச்சு. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. சரி, அடுத்துடுறா. சூப்பர் ப்ரோ, கட் சூப்பர்.
ஏன் போடுறேன்னு சொன்னேன். இப்போ பாரு நீ எப்படி படுத்துருக்கேன்னு. டேய் வினோ, நீ காசு திருக்கி கிளம்பு. உன்னை இந்த இடத்துல பார்க்கவே கூடாது அடுத்து. கட்டு. கட்டு. என்ன பண்ணலாம்? டேய் நின்றா. டேய் என்ன போக சொல்ல நீ வாட்டுக்க போற? 2 பசங்களை போட்டு கொடுத்துருப்பா, அவனை போட்டு கொடுத்து என்ன பண்ணுல? அதை பற்றி தான் நானும் யோசித்தேன். ஆனால் அவங்களால போட்டு கொடுக்க முடியாது.